நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போறது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டை பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பை பத்தி நான் நேத்து பேசியிருந்தேன். அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போறது இந்த கருத்து கணிப்பு உண்மையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எல்லா கருத்து கணிப்புகளும் வருவதற்கு முன்பு நான் தனியாக என்னுடைய கருத்து கணிப்பை நேற்று மாலை 3 மணிக்கு ரெக்கார்டு பண்ணி போட்டேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல ஆக்சிஸ் ஒரு கருத்து கணிப்பை சொல்லுது. அது இல்லாமல் ஒரு 3-4 கருத்து கணிப்புகள், என்டிடிவி, பீப்புள்ஸ் பப்ளிக், ஏதோ ஒரு அந்த இது சாணக்கியா, இந்த மாதிரி ஒரு 3-4 கருத்து கணிப்புகள். திமுக 124 இருந்து 160 தொகுதி, 144 தொகுதி பிடிக்கும். அப்புறம் அண்ணா திமுகவுக்கு 2 ஒரு அது பெரிய அட்ரஸான வெப்சைட் இல்லை, அவங்களும் அண்ணா திமுகவுக்கு 2 இடங்களை 2 கருத்து கணிப்பு ஏடிஎம்கேக்கு ஃபேவரா பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் விட ஒரு கருத்து கணிப்பு ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடேனுடைய அலைன்ஸ் 120 சீட்டை விஜய் பிடிப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கிறது. கருத்து கணிப்புகள் என்ன? இது கருத்து திணிப்பா, கருத்து கணிப்பா? ஆக்சுவலி கள நிலவரத்தை நாங்க பார்க்கிற போது எல்லா இடங்களிலும் விஜய்க்கு தான் ஆதரவாக தெரிந்தார்கள். பெண்கள், இளம் பிள்ளைகள், இதெல்லாம் முதல் தரம் வாக்களிப்பவர்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்ல, இப்போ திருப்போரூர்ங்கிற பக்கத்துல திருப்போரூர் அந்த தொகுதியில 9 முறை யாரு வெற்றி பெற்றார்களோ அவர்கள் எங்க இருந்திருக்காங்கன்னு சொன்னா ஆளும் கட்சியினுடைய வேட்பாளராகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை டிஎம்கே ஜெயிச்சா டிஎம்கே ஆட்சிக்கு வரும், அதிமுக ஜெயிச்சா அதிமுக ஆட்சிக்கு வரும். இப்படிதான் அங்க நடந்திருக்கு 9 முறை. அங்க போய் பிரணாய் ராய் ஒரு என்டிடிவியினுடைய நிறுவன தலைவர், இந்தியாவில் முதல்ல அந்த கருத்து கணிப்பு சிஸ்டத்தை கொண்டு வந்தவர், லண்டன்ல படிச்சவர், நல்ல மனிதர், அருமையான மனிதர். அவர்கள் சென்று மக்களை சந்திக்கிறார்கள். அவர் தன் கருத்து கணிப்புல என்ன சொல்றார் அப்படின்னா, பெரும்பான்மையாக இளைஞர்கள், இளம் வயதினர், பெண்கள் எல்லோருமே விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மத்திய வகுப்பினர் 40 வயது அதுக்கு மேல உள்ளவங்கெல்லாம் அவர்கள் வழக்கம் போல் கட்சிக்காக அண்ணா திமுக திமுக இருக்காங்க அப்படின்னு அவர் தனது யதார்த்தத்தை முடித்து விட்டார். ஆக்சுவலி உண்மையாக இந்த கருத்து கணிப்புகள்ல 144 இடங்கள் டிஎம்கே ஜெயிக்கும், மீதி இடங்கள்ல டிஎம்கே வெற்றி பெறாது. அப்படின்னா யார் வருவா? அப்படி ஒரு கேள்வி வரும். 160 இடம் போனா மீதி ஒரு 77 இடங்கள்ல அதிமுக 50-65 இடம், தாவேகா 4-5 இடம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மையா தெரியுது, அவங்க என்ன போட்டாலும் என்ன போடாவிட்டாலும் முக்கியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த முறை முதல் வாக்காளர்கள் ஒரு 15 லட்சம் பேர், முதல் தலை வாக்காளர்கள் ஒரு 15 லட்சம் பேர். அதே போன்று இன்றைக்கு 30 வயசு 35 வயசுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், அவர்கள்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் படத்தை பார்த்திருப்பாங்க. விஜய் படம் 15 வருஷத்துல அவர் நல்லா இருப்பார், அவர்கள் ஃபேனா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 40 வயதுக்கு உள்ள பெண்கள், 32 வயது ஆண்கள், இப்படி எல்லாருமே விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேனா இருக்கிறாங்க. விஜய் ஃபேனா இருக்கிற காரணம் இதுதான் ஒண்ணு. இரண்டாவது, விஜய்க்கு திமுக எதிர்ப்பு பத்தி நேத்து நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கணிப்பை சொல்லிட்டேன். இன்னைக்கு அந்த கருத்து கணிப்பை சொல்லல. இப்ப இந்த கருத்து கணிப்பு சரியா அப்படின்னு பார்க்கிற போது எல்லா கருத்து கணிப்புகளும் மெட்ராஸ் மண்டலத்துல ஒரு 37 சீட் இருக்கு. சென்னையில மட்டும் 16, சென்னை புறநகர்ல 16, 17, ஒரு 18-19 சீட் இருக்கு. 20 சீட்டு இருக்குன்னு வைங்களேன். 20, 17, 37, 20, 21, 16, 37. இப்ப இந்த 21 சீட்டு சென்னை அல்லாமலும் சென்னை மண்டலத்துக்குள்ள வருது. அந்த கருத்தை அப்படி பார்க்கிற போது டிஎம்கே 36%, அதிமுக 29%,
தாவேகா 28%, திமுக 38%, அதிமுக 32%, தாவேகா 30%. இப்படிதான் வராங்க இந்த மெட்ராஸுக்குள்ள. அது திமுக ஆதரவான மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் எடுத்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 3வது ஸ்ட்ராங் போர்ஸ் உருவாயிட்டு. இந்த கருத்து கணிப்பின் மூலம் என்ன தெரியுதுன்னா, டிஎம்கே 144 ஜெயிக்குது, 160 ஜெயிக்குது, 133 ஜெயிக்குது, 24 ஜெயிக்கிறது, அது தனி. அதிமுக 60, 85, 32, 22, 55 இப்படி நிறைய வருது. 2 இதுல அதிமுக 144, 127 போட்டிருக்காங்க. இது நம்ம நம்புறதுக்குள்ள விஷயம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கருத்து கணிப்பு தான் அண்ணா அறிவாலயத்தை தூங்க முடியாமல் ஆக்கியிருக்கு. அது ஆக்சிஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தான். 98 120 தொகுதிகள் விஜய்க்கு கிடைக்கும்னாங்க. 117 தொகுதி எடுத்தாச்சுன்னா அவர் வெற்றி பெற்றுவார். இது 98 தொகுதிகள் அவருக்கு கிடைச்சிரும், அல்லது 110 கிடைக்கும், ஆனா 120 வரைக்கும் கிடைக்கும். டிஎம்கே 92 110 தொகுதி தான் வரும் அப்படின்னு அவங்க போட்டாங்க. இது பெரிய பரபரப்பு. ஏன்னா அவங்க நேஷனல் லெவல்ல உள்ளது. குப்தா அப்படிங்கிறவர் தான் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவருடைய அணி எடுத்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய சரிவு, டிக்ளைன் அப்படிங்கிற கருத்து கணிப்பு இன்னைக்கு ஒரு திமுக வட்டாரத்தை அலறி அடிக்க வைத்திருக்கு. ஆனால் அதே போல விஜய் குழுமத்துல இது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மொத்தத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கருத்து கணிப்பு என்பதை தாண்டி இது மாதிரியான கருத்து கணிப்புகள், இந்த கருத்து கணிப்புகள்ல ஒரு 4-5 திமுகவுக்கு, 4 திமுகவுக்கு, அதிமுகவுக்கு 2, ஆக்சிஸ் இந்தியா டுடே கூட்டமைப்பு, ஆக்சிஸ் மை இந்தியா டுடே, இவர்கள்லாம் இன்னைக்கு விஜய்க்கு. அப்ப எதை நீங்க நம்புவீங்க? யார் எப்படி எடுத்தாலும் தெரியும். ஒரு சாம்பிள் சர்வே தாங்க. இது மிக முக்கியம். சரி, இப்ப இந்த கருத்து கணிப்புல இன்னொரு செய்தியில இன்று மதியம் கிடைச்சது. சமூக ரீதியா விஜய்க்கு 30% தலித்துகள் வாக்களிச்சிருக்கிறார்கள். 30%. இஸ்லாமிய சமூகம் மட்டும் 3%. வெள்ளாளர், முதலியார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு 4-5-6%. முக்குளத்தோர் 6%. முத்தரையர்கள்லாம் 2%. கவுண்டர்கள் கொஞ்சம் கம்மி தான். இப்படி எல்லாருமே யார் யார் வாக்களித்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது, இப்ப இந்த தலித் வாக்குகள் முதலாக டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இது திமுகவுக்கு அவ்வளவு நல்ல செய்தி கிடையாது. ஒரு செய்தி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்ப இந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய செய்தியில நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது, எந்த விஷயமும் எடுக்க முடியாது. ஆனால் எல்லா கருத்து கணிப்புகளும் ஆக்சிஸ் மை இந்தியாவை தவிர சதவீத கணக்கில் அதிகமாக எடுத்தாலும் அது சீட்டா டிரான்ஸ்பர் ஆகாது, கன்வெர்ட் மாறாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா டுடேனுடைய கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படித்தான் சொல்லுது. அப்ப என்னன்னா, இந்த கருத்து கணிப்புல ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லும். தமிழ்நாட்டில் 3ஆம் அணி ஒன்று உறுதியாகி விட்டது. ஒரு அணி திமுக, மற்றொரு அணி பாஜகவை கையிலே வைத்துக் கொண்டு பாஜகவின் அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பழனிசாமி அண்ட் கம்பெனியுடைய அணி. இதனால செக்யூலர் என்கின்ற ஒரு அமைப்புல திமுகவோடு பயணிக்கிற தோழர் தொல் திருமாவளவனோ, காங்கிரஸ் இயக்கமோ, இடதுசாரிகளோ, முஸ்லிம் அமைப்புகளோ, கொங்கு அமைப்புகளோ அல்லது முற்போக்கு அமைப்புகளோ இடமில்லாமல் தடமாறி கொண்டிருந்த நேரத்தில்
இதோ நான் இருக்கிறேன் என்று விஜய் வந்திருக்கிறார். அவரு என்ன சொல்ல வரார்? திருச்செந்தூர் கோயிலுக்கு போறவர் அதுக்கு முன்னாடியே நோம்பு கஞ்சியிலையும் தொழுகையிலையும் கலந்து கொண்டார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார், அப்புறம் சிருஷ்டிக்கு போனார், சிருஷ்டி சாய்பாபாவுக்கு. இப்ப நாகூருக்கு போறார், வேதாராயர் வேளாங்கண்ணிக்கு போறார். அவர் ஆக்சுவலி ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் மீது விஷத்தை காக்குனாங்க அந்த அடிப்படைத்துவமான இந்துவாதிகள். அவன் கடைசியிலே எங்க போய் நிக்கிறாரு? முருகன் கோயில்லையும் சிறுசி சாய்பாபாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் மனுஷன். இப்படித்தான் வெறுப்பு 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 வெறுப்பு. இவங்களுக்கு கண்டதெல்லாம் வெறுப்பு தான் அந்த மதவாதிகளுக்கு. அப்ப அவரு எப்பவும் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா கால் ஊனுவார்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, எந்த காலத்திலும் அவர் பாஜகவோடு சேர்ந்துடக்கூடாது. அது அவர் பாஜகவோட அவர் சேரலன்னா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அரசியல் தலைவனாக அவருக்கு ஃபியூச்சர் உண்டு. அதை அவர் செய்வாரான்னு எனக்கு தெரியல. தப்பித்தவறி கூட அவர் அந்த அழுத்தத்துக்கு உட்பட்டுறக்கூடாது. திமுக பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தானே. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு. எல்லா கட்சியும் அதிமுகவோட கூட்டணி வச்சுதான் இருந்தாங்க. ஏன் நம்ம அவர் பேர் என்னது, பழனிசாமியோட அணி அதிமுகவோட கூட்டணி தான் வச்சிருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் மரணிக்கு முன்பு சொன்னது, நான் இனி எக்காலத்திலும் தவறை செய்ய மாட்டேன், பாஜகவோடு எனக்கு கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதான் அவங்க கடைசியா மரண சாசனம். மோடியா அந்த லேடியான்னு சொல்லி அவங்க இறந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சேரல. பிஜேபி ஆட்சியும் அவங்க கவிழ்த்தாங்க. இதெல்லாம் செல்வி ஜெயலலிதாவுடைய நடைமுறை. தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊணுவதற்கு 4 சீட்டு பிடிப்பதற்கு காரணமா இருந்தவர் திமுக. இப்ப இது திராவிட கட்சிகளுக்கிடையே அந்த வளர்மதியாக இருந்தாலும் ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர் அனைவருக்குமாக பயணிக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது. இது அப்படி அவர் அனைவருக்குமாக பயணித்து ஒருவேளை பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு கூட்டணி வைத்து விட்டால் டோட்டலா வெண்ண திரண்டு வந்த நேரம் தாலி உடைஞ்ச கதையாயிரும். இந்த கருத்து கணிப்பை தாண்டி இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க. இந்த காணொலி யார் பார்ப்பாங்க எவரு பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக நேற்று வந்த கருத்து கணிப்பு 4 கருத்து கணிப்புகள் திமுகவுக்கும் 2 பழனிசாமிக்கும் ஆக்சிஸ் மயோ இந்தியா இவருக்கும் வந்திருக்கு. ஆனா எல்லா கருத்து கணிப்பும் பெருந்திரளான வாக்குகளை அவர் பெறுவார். 18 23 24 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் மயோ இந்தியா மட்டும்தான் 36% சொல்லியிருக்காங்க, 35% சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா கன்ஃபியூஷன், டோட்டலா ஒரு குழப்பம். இதெல்லாம் சொல்ல முடியாது. 30ஆம் தேதி இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. 31 கிடையாது, 1 2 3 4ஆம் தேதி காலை விடுகின்ற பொழுது தமிழ்நாட்டின் முதல்வராக யார் வரப்போகிறார், தமிழ்நாட்டுடைய தலைவிதிகள் என்ன ஆகும், இது இங்கே, அதை மாதிரி கேரளாவில், அதை மாதிரி பாண்டிச்சேரியில், அதை மாதிரி வெஸ்ட் பெங்காலில், அதை மாதிரி ஆசாமில் 5 மாநிலங்கள். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனது கருத்து கணிப்பு சொல்லும் உண்மையும் தாக்கமும் என்ன. மீண்டும் அடுத்து நம்ம சந்திப்போம். நன்றி.